ஆகிய துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நம்முடைய பெருமானவர்கள் நம் ஜீவனுக்குரிய செவி உணவு பிரசாதத்தை நவரசங்களாக நமக்கு அளந்து வருவதில் நாம சென்ற சபைகளில் ஒரு 7 ரசங்களின் சுவைகளை நாம் சுவைத்து பார்த்து வந்தோம். இன்று 8வது ரசமாகிய அற்புதம் அல்லது அதிசயம் அல்லது ஆச்சரியம் என்று அழைக்கப்பெறுகின்ற அந்த இனிய ரசத்தின் சுவையை இன்று நாம் சுவைத்து மகிழ இருக்கிறோம். இந்த அற்புதம், அதிசயம், ஆச்சரியம் என்ற இந்த எல்லா நாமங்களும் கடவுள் ஒருவரையே சாரும். இந்த கடவுள் என்பது தனது அற்புத சக்தி கொண்டு எண்ணற்ற அற்புத படைப்புகளை படைத்திருக்கிறார்கள். இறைவனது ஒவ்வொரு படைப்புமே அற்புதமாகவும் அதிசயமாகவும் ஆச்சரியம் தரக்கூடியனவாகவும் தான் இருக்கின்றன. நம்ம பார்க்க போனா ஒரு தாவரத்தை, ஓரறிவு தாவரத்தை எடுத்துக்கொண்டா அதுல இருக்கிற இலைகள், ஒரு இலையை நம்மளால உண்டாக்க முடியுமா? இல்ல ஒரு இலையின் காம்பை உண்டாக்க முடியுமா? இல்ல ஒரு முள்ளைத்தான் உண்டாக்க முடியுமா? முடியாதே. ஆனால் இந்த மண், இறைவன் படைத்த இந்த மண் என்னென்ன விதமான சுவை தரும் கனிகளையும், விதவிதமான மணத்தையும், விதவிதமான வர்ணங்களையும் நமக்கு உண்டாக்கி தந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த மண்ணினுடைய வல்லபம், இந்த மண்ணினுடைய அதிசயத்தை பற்றி நம்முடைய பெருமானவர்கள் திருவாய் மொழி வாயிலாகவே நாம பார்ப்போம். ஆண்டவர்கள் தங்கள் திருக்கரங்களில் ஒரு பிடி மண்ணை தங்கள் திருக்கரத்தில் எடுத்துக்கொண்டு சபையில் உள்ளோர் முன் காட்டி, திருமைஞான குரல் திருவாக்கியம் எண் 64. இது ஒரு பிடி மண் தானே, இதனிடத்தில் என்னென்ன அதிசய வல்லபங்கள் அடங்கி இருக்கின்றன என்று நீ நினைத்து பார்த்ததுண்டா? எத்தனையோ கோடான வித்துக்கள் இதிலிருந்து முளையெழுந்து விளைந்து பலன் தருகின்றன. ஒரு வித்து இனிப்பு வேண்டும் என்று கேட்குது, இன்னொரு வித்து புளிப்பை கேட்குது, அதற்கு புளிப்பை தருகிறது. மற்றொன்று காரத்தை கேட்குது, அதற்கு காரத்தை மட்டும் ஊட்டுகிறது. இப்படியே உப்பு, துவர்ப்பு முதலிய எல்லாவற்றையும் அதற்கு வேண்டியபடி கொடுக்கிறது. அறுசுவை மட்டுமா? எண்ணற்ற விதமான மனம், எண்ணற்ற விதமான வர்ணம் முதலிய யாவற்றுக்கும் தாய் இதுதானே. இதன் செயலை இப்படி நீ நினைத்து பார்த்ததுண்டா? இல்லை. அப்போ இந்த அதிசய வல்லப பொருளை ஒருவர் தமது அறிவு கொண்டுதானே திட்டமிட்டு உண்டாக்கி இருக்க வேண்டும். இந்த மண்ணு எவ்வளவு அதிசயம் நிறைஞ்சது. இந்த அதிசய பொருளை உண்டாக்குன அந்த பொருள், அந்த ஆதி வஸ்து, அது எவ்வளவு அதிசயம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அது தன்னுடைய அறிவு கொண்டு திட்டமிட்டு இப்படி எல்லாம் உண்டாக்கி இருக்கிறாங்களே, இதை உண்டு பண்ணிய அந்த அறிவாகார வஸ்து ஒன்று இருக்க வேண்டுமே, அது எங்கே? இப்படி யாராவது சிந்திக்கிறோமா? இந்த மண்ணு இவ்வளவு அதிசய வல்லபங்களை எல்லாம் கொடுக்குதே, இதை உண்டாக்கி இருக்காங்களே ஒருத்தவங்க, அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம யாராவது சிந்திச்சு பார்த்தோமா? கடவுள் என்பது ஒன்று இல்லை என்கிறாங்களே, கடவுள் இல்லையா? அது அவங்கள சந்திக்கணுங்கிற எண்ணம் கூட இல்லாம அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் இயற்கை. மண்ணு விளையுது, கொடுக்குது, வானம் பொழியுது, பூமி விளையுது, எல்லாம் இயற்கை அப்படின்ற வசனம் எல்லாம் பேசுவாங்க. அப்படி பேசுகிறதே உன்னுடைய நாவு, இதை எடுத்து பேசிக்கிறதே அது எது? உன் நாக்குல இருந்து அப்படி பேச வைக்குதே அது எது? அது யார்? கடத்தில் உள்ள உள்ளம் தானே. உனக்குள்ள ஒரு உள்ளம், உனக்குள்ள ஒரு அறிவு இருந்துதானே உன்னை இப்படி பேச வைக்குது. கடவுள் இல்லை என்று மறுப்பவனுக்கு கடைசியில் கடவுள் பிணநாற்றமாக வெளிவந்து விடுகிறது.
அந்த வஸ்து உனக்குள்ளதான் இருக்கு. நீ அதை சந்திச்சு அதை வந்தனம் செஞ்சா அது உனக்குள்ளாகவே அடங்கிரும். நீ அது இல்ல அப்படின்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருந்தா அது உன்னைய நாற்றத்துக்கு தள்ளி விட்டு அது வெளியேறி விடுகிறது. உலகத்தில் உள்ள சர்வ படைப்புகளையும் வாழ்விக்கின்ற சடப்பொருளாகிய சூரிய சந்திராலை உண்டு பண்ணியது எது? சூரியன் சந்திரன் எல்லாம் யார் உண்டு பண்ணா? அந்த அறிவாகார வஸ்துவனிடத்தில் இருக்கும் ஆக்கல் என்ற ஒரு சக்தி தான். இப்படியான கோடா கோடியான சிருஷ்டி பொருட்களை ஆக்கவோ ரட்சிக்கவோ அல்லது அழிக்கவோ வல்லபமுடைய சுவிட்சை தன் கையகத்தில் வைத்திருக்கும் வஸ்துவித்தே கடவுள். அப்போ ஆச்சரியம் அப்படின்னா கடவுள் தான் ஆச்சரியம். அவரை தவிர வேற ஆச்சரியம் என்ன இருக்கு இந்த உலகத்துல? இந்த மாதிரி ஒரு சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கி இந்த மண்ணை படைச்சு அதுல இப்படி மக்களுக்கு தேவையான அறுசுவை என்ன, மனம் என்ன, வர்ணங்கள் என்ன, எல்லாத்தையும் படைச்சு கொடுக்கிற இந்த மண், இதெல்லாம் படைச்ச அந்த அறிவாகார வஸ்து அதுதானே ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குரிய ஒரு பொருளாக இருக்கணும். இதை இப்படி நாம நினைச்சு பார்க்கணுமே. அப்போ இதெல்லாம் உண்டாக்குறது யார்? ஒரு அறிவாகார வஸ்து சும்மா அது வாட்டுக்கு இயற்கையா வந்துருமா? திட்டம் போட்டு ஒருத்தவங்க உண்டாக்கியிருக்காங்களே, அந்த திட்டம் போட்ட அந்த அறிவாகார வஸ்து எங்க? அது இல்லைன்னு பேசுறியே, நீ பேசுறியே, அந்த சத்தம் உனக்குள்ளாக பிறந்து வந்துச்சே, அது எங்க இருந்து வந்துச்சு? ஆதியிலே பிறந்த சத்தம் இருந்து வந்ததெங்கே, இருந்து வந்ததெங்கே? அந்த சத்தம் உனக்குள்ள இருந்து எங்க இருந்து வருதுன்னாவது சிந்திச்சியா? மந்திர கலை உபதேசம் பிறந்த தலமெங்கே, பிறந்த தலமெங்கே? விந்ததனில் நாதம் நின்று விளங்கும் நிலை எங்கே, விளங்கும் நிலை எங்கே? இந்த நாதம்லாம் உனக்குள்ள இருந்து வருதே, அது எங்க இருந்து வருது? உன்னுடைய நாக்கு பேசுது. அந்த நாக்க பேசுறதுக்கு தூண்டி உள்ள இருந்து ஒரு வஸ்து, இந்த இத்தனை ஆச்சரியங்களையும் படைச்சுச்சே ஒரு வஸ்து, அது உனக்குள்ளாக நின்று விளங்கிதான் உன்னை இப்படி எல்லாம் பேச வச்சுக்கிட்டு இருக்கு. அது பேச வச்சதுனால நீ கடவுள் இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற. அப்படி பேசுறவனுக்கு என்னவாகுது? கடைசியில அந்த வஸ்து வித்து உன்னை நாற்றத்துக்கு தள்ளிவிட்டு அது வெளியேறி விடுகிறது. அப்போ இப்படியான கோடா கோடியான பொருட்களை ஆக்கவோ காக்கவோ அல்லது அழிக்கவோ வல்லபமுடையது அந்த வஸ்துவித்தாகிய அந்த கடவுள். இந்த மண்ணிடத்துல உள்ள அதிசயங்கள் இப்படி என்னவெல்லாம் இந்த மண்ணிடத்துல அதிசயம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த மண்ணிட்ட மட்டும் இல்ல, இன்னும் இறைவன் படைத்த இந்த படைப்பினங்கள் அனைத்துமே அதிசயமே தான். இந்த சூரிய சந்திரன், இறைவன் சூரியன் சந்திரன் எல்லாம் பார்க்கும்போது இறைவன் நடக்க சொன்ன ஒரு பாதையிலேயே அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த பாதையை விட்டு சற்றும் விலகாது. அது அந்த ஒரு பாதையிலேயே ஓடிக்கொண்டிருக்கு. இதெல்லாம் இப்படி ஓட செய்யறது யாரு? அது கொஞ்சம் அது பாதையை விட்டு விலகினாலோ, அது இருக்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் மாறினாலோ இந்த கதி என்ன? அப்போ இந்த ஜட பொருட்கள் எல்லாமே அதிசயமே. அப்போ இது எல்லாமே அதிசயங்களை கொண்டிருப்பது போலவே இப்ப எல்லாம் இந்த மண்ணு ஒரு ஜடப்பொருள், சூரியன் சந்திரன் எல்லாமே ஜடப்பொருள். இவை எல்லாமே அதிசயமாக அந்த சுவிட்சை கையில வச்சிருக்கிற அந்த இறைவன் கொடுக்கிற அந்த சுவிட்ச் படி இயங்கி கொண்டிருக்குதே. அதே போல இந்த இறைவனால் படையுண்ண பெற்ற உயிரினங்கள் ஒவ்வொன்றும் அதிசயங்களே. எல்லா உயிரினங்களும் அதிசயங்கள் தான் என்று இருந்த போதிலும் இந்த இறைவனால் படையுண்ண பெற்ற இந்த மனித படைப்பு என்பது ஒரு அதிசயமாக இருக்கிறது. அது தனக்குள்ள ஒரு பிரத்யேகமான ஒரு தனித்த வல்லபத்தை வைத்து இறைவன் இந்த மனிதனை மட்டும் ஒரு தனித்த வல்லபத்தை கொடுத்து படைத்திருக்கிறார்கள். என்ன அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட தனித்த வல்லபம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு ஆச்சரியமான வல்லபம். திருமஞான குரல் திருவாக்கியம் 75 தெய்வம் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. என்ன ஆச்சரியம்! சிருஷ்டியில் வைத்து பல ஜீவராசிகளுக்கு மனுவை போலவே வாய் அமைந்திருக்கிறது, பல் இருக்கிறது, நாக்கு இருக்கிறது. அவை யாவும் மனிதனை போலவே உணவு அருந்துகின்றன, மனிதனும் அருந்துகிறான். ஆனால் ஒரு முக்கியமான வித்தியாசம்,
இவன் நாக்கை நீட்டி குலுக்கி அசைத்தால் வாயில் மேலும் கீழும் மோதி பல்வேறு ரகமான சப்தங்கள் உண்டாகிறது. இது என்ன ஒரு அதிசயம்! எல்லா மிருகங்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் பல் இருக்கு, நாக்கு இருக்கு, வாய் இருக்கு, அதுகளுக்கும் அசைக்க முடியும். ஆனா இந்த மனிதனை அசைச்சா மட்டும் அது மேலும் கீழும் மோதி என்னென்ன ராகரகமான சப்தங்கள், பாட்டுக்கள் என்னென்ன உருவாகுது இந்த மனிதனுடைய அந்த நாவில் இருந்து. இத்தகைய ஒலிரகத்தை மற்றைய ஜீவராசிகள் உண்டாக்க முடிவதில்லை. மனிதன் மட்டுமே தன் நாவின் அசைவுகளால் தன் எண்ணத்தை வெளியாக்குகிற ராகரகமான சப்தங்களை உண்டாக்குகிற வல்லபமுடையவனாக இருக்கிறான். தன்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னு சொல்லி மற்ற உயிரினங்கள்லாம் யாருக்காவது வெளிப்படுத்த முடியுமா? நான் இப்படி நினைக்கிறேன், எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு எந்த மிருகத்துக்காவது கேட்க முடியுமா? தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்த முடியுமா? அந்த மனிதனுக்கு மட்டும் நான் என்ன நினைக்கிறாங்கிறத வெளிப்படுத்த முடியும். அதோட பிறர் நாவில் உண்டாகி வெளியாகும் சப்தம் இன்னதை குறிக்கிறது, இன்னதை செய்ய வேண்டும் என்று கேட்டு அறிந்து கொள்ளுகிற பிரத்யேகமான அறிவையும் இந்த மனிதன் பெற்றிருக்கிறான். அப்போ தன்னுடைய நாவில் தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய வல்லபம். இவனுடைய செவியில் பிறருடைய எண்ணத்தை வெளிப்படுத்தும் போது அதை புரிந்து கொள்ளுகின்ற வல்லபம். இந்த ரெண்டு வல்லபமும் மனிதனை தவிர வேற எந்த உயிரினங்களுக்கும் வழங்கப்பெறவில்லை. அப்போ இந்த ஒரு வல்லபத்தை கொடுத்த இறைவன் எப்பேற்கொத்த அதிசயங்கள் நிறைந்த அறிவு பிழம்பாக இறைவன் இருந்தால் இந்த அளவிடற்கரிய வல்லப அசைவுகளை மனிதனுடைய நாவில் உண்டாக்கி இருப்பான். இப்படி ஒரு நாவு அசைச்ச உடனே இப்படி எல்லாம் பேச்சுக்கள் ராகரகமாக வர்றது, ஒருத்தர் பேசுவோம் நம்ம எல்லாம் கேட்கிறோமே, இந்த அதிசயத்தை கொடுக்கறதுக்கு இறைவன் எப்படியான ஒரு அறிவு பிழம்பாக இருக்கணும்? எதுக்காக இந்த வல்லப அசைவை மனிதனுடைய நாவில இறைவன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணுமே. இந்த மனிதனுடைய அதோடு அதை கேட்டு இன்னதென்று அறிகின்ற அறிவையும் அதற்குரிய கருவிகளையும் படைத்திருக்கிறானே. இதெல்லாம் யாராவது செய்யக்கூடிய காரியம்? அந்த மனிதன் கூட இசைக்கருவிகள்லாம் செய்யலாம், அது வெறும் ஓசையை மட்டும்தான் எழுப்பும். அந்த ஒலி, அது ஒலி அந்த பேசுறத வார்த்தைகளாக கொடுக்க முடியாது, வெறும் ஓசை தான் எழுப்பும். அப்போ இதெல்லாம் இறைவனுடைய அந்த அதிசயத்தை நாம நினைச்சு பார்த்தோமா? எதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கணுமே. தன் நினைவை வைத்து நடத்தக்கூடிய ஒரு அபார உருவை இவனுக்கு ஆயுளெல்லாம் ஊழியம் செய்ய திட்டமிட்டு உண்டாக்கி அனுப்பி இருக்கிறானே, இவன் அறிவை கொண்டு தேடுகிற முதலா இது. அப்போ இறைவன் இப்படி என்னென்ன வல்லப அசைவுகளை இந்த மனிதனுடைய நாக்குல வச்சிருக்காங்க. தன் எண்ணத்தை வெளிப்படுத்தவும், பிறர் எண்ணத்தை புரிந்து கொள்ளவும், எண்ணத்தை வெளிப்படுத்துறதுக்கு நாவு, பிறர் எண்ணத்தை புரிந்து கொள்ளுறதுக்கு காது, இப்படியெல்லாம் அதிசய கருவிகளை படைச்சு அந்த இறைவன் எப்பேற்பட்ட ஒரு அறிவு பிழம்பாக இருக்க வேண்டும். இப்போ இந்த வல்லபத்தை கொண்டு நாம பேசுறோம். அப்போ நாம பேசுறது எல்லாமே என்ன பேசுறோம்? இந்த நாக்கை கொண்டு இந்த மனிதன் இதெல்லாம் இயற்கை, கடவுள்னு ஒருத்தர் இல்லை, இல்லவே இல்லை அப்படிலாம் பேசுறானே. இந்த மட்டையான சத்தத்தை கொடுக்கறதுக்காகவா இறைவன் கஷ்டப்பட்டு தன்னுடைய அறிவை கொண்டு திட்டம் போட்டு இப்படியெல்லாம் உண்டாக்கி இருப்பாங்க? இதற்காக இந்த மனிதனுக்கு இந்த மட்டையான பேச்சை பேசுறதுக்காக இந்த நாக்கு கொடுக்கப்பெறவில்லை. அப்போ எதுக்காக கொடுக்கப்பட்டது? அதுல இந்த மட்டையான சத்தம் வரக்கூடாது, அதுல நீதி சொல் மனம் வீசும் அந்த விஸ்வநாத ஒலி வரணும். சகலமதி வாக்காதிக்க சாட்டை கொண்டு விளாசுகின்ற ஒரு நாதம் தான் உன்னிடத்திலிருந்து வர வேண்டும். அப்போ அந்த நாதம் நமக்கு எப்படி வரும்? சும்மா வந்துருமா? சகலமதி வாக்காதிக்க சாட்டை, மட்டையான சத்தம் தான் அந்த மனிதனுக்கு பேச தெரியும். அப்போ அந்த சகலமதி வாக்காதிக்க சாட்டை கொண்டு விளாசுகிற அந்த வார்த்தைகள் வரணும் அப்படின்னா அதை கற்றுக் கொடுக்கிறதுக்கு ஒரு அறிவாகார ரூபகராகிய ஒரு ஆசான ஒருத்தவங்க வேண்டி இருக்கிறது. அப்போ அவங்க அந்த ஒரு ரூப திருமேனி நீ இந்த நாக்குல இப்படித்தான் பேசணும், உன்னுடைய செவியில இப்படித்தான் கேட்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கறதுக்கு
ஒரு ஆசான் அவர்கள் ரூபத் திருமேனி தாங்கி வந்துட்டா, அவங்கள சந்திச்சுட்டா, அது அதிசயங்களில் எல்லாம் பேரதிசயம். அந்த அதிசயத்தை என்ன என்று சொல்லுவது? அந்த அதிசயம்தான் எல்லா அதிசயத்தை விட ஒரு பேரதிசயமாக இருக்கிறது. இப்போ அந்த அதிசயத்தை பற்றி நம்ம தெய்வம் அவங்க இப்போது நீங்கள் என்ன ஒரு அதிசயமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நாமெல்லாம் அந்த அதிசயமான காலத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த அதிசயத்தை, அந்த நாதத்தை தினமும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். காண்டற்கரிய காட்சியை கண்ட நீங்கள் இந்த காட்சியை இந்த உலக மக்கள் காண முடியுமா? என்னதான் இந்த நாவில இருந்து என்ன நாதம் வரணும் அப்படின்னே தெரியாம என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்களே. இந்த காண்டற்கரிய காட்சியை கண்ட நீங்கள் என்ன அதிசய பூமியில், அதிசய தேவ ரூபத்திற்கு முன் அதிசய சந்திப்பு நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எண்ணி பாருங்கள். அப்போ நாம எப்பேற்பட்ட ஒரு அதிசய ஒரு சந்திப்பு நேரத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாம இன்னதுதான் பேச போறோம் தெய்வம் அவங்களுக்கு தினமும் தெரிஞ்சிடும் போல. இன்னைக்குமே ஒளிநாடால தெய்வம் அவங்க இந்த அதிசய ஊரை பத்தி சொன்னாங்க. ஒருத்தர் அமெரிக்காவுல ஜான் ஃப்ரெடரிக் அப்படிங்கிற ஒருத்தர் இப்படி ஒரு ஊர் இருக்கா, கள் சாராயம் போதை வஸ்துக்கள் எதுவுமே இல்லாம இந்த ஞான பேச்சை மட்டுமே பேசிக்கிட்டு எல்லா மதத்து ஜாதி மக்களும் ஒன்னா இருக்கிற ஒரு ஊர் இருக்கான்னு அமெரிக்காவில இருந்து அவர் குடும்பத்தோட இந்த உலகம் பூரா தேடி வந்ததாக அந்த செய்தி தெய்வம் அவர்களுக்கு கிடைத்ததாகவும், அதை கேட்ட உடனே அவங்க அவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக தரணியில் இல்லாத ஒரு தனி செயற்பதி அப்படிங்கிற ஒரு பதியை உண்டாக்குன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெய்வம் அவர்கள் ஒளிநாடால நமக்கு கொடுத்தாங்க. ஊழி விதி நீதி தீர்ப்பது விட்ட உற்ற கலியுக கடை காலம் தன்னிலே ஆழிக்கடல் சுழுலகிலே கடை கால நாளில் ஆதி தேடி வந்த கூடகத்தூரை விண்டுரைக்க வானங்களே கேள் உன்னுடைய விளங்காத பங்க உடல் தங்க உடம்பா நீதியுடல் ஆதி எடுத்து கடை காலம் நின்றி செய்ய எண்டி செய்க்கும் தென்றி செய்யுங்கே. இன்னைக்கு பாடினாங்க ஒளிநாடாவுல, நாம கேட்டோம். அப்போ நீதி உடலை ஆதி எடுத்து இந்த கடைக்கால நாளில் இந்த தென்றிசையில் இருக்குங்கிறத அந்த அமெரிக்கால இருந்து தேடி வந்த அந்த ஜான் ஃப்ரெடரிக் என்பவர் கண்டுகொள்ளவில்லை. அப்போ இந்த காட்சி யாருக்கும் காண முடியாத ஒரு காட்சி நமக்கு கிடைச்சிருக்கு. காண்டற்கரிய காட்சி அனந்த கண்டு கழிக்கவே நீண்ட பூமியில் மாற்றி அறியார் நின்று விழிக்கவே. அப்போ இந்த காண்டற்கரிய காட்சிய கண்டு கழிக்கிற எல்லாருமே அனந்தர்கள் தான். இது இந்த காட்சி தேவரெல்லாம் அந்த இறைவனுடைய காட்சியை காண்றதுக்காக தேடி அலைஞ்சி காண முடியாத ஒரு காட்சி. அரக்கர் வானவர் மனுக்கள் யாவரும் அலைந்தலைந்தின்னும் காணோனா ஆதிநாயக தேவனை அடிமை கண்டு கலந்தனா. அரக்கர் வானவர் தேவர் யாரும் அலைஞ்சலும் காண முடியாத அந்த தேவனை நாமெல்லாம் தினம் தினம் சந்திச்சுட்டு இருக்கிறோமே. அப்போ இது என்ன அதிசயம்? அப்போ அவங்க எதுக்காக அப்படி தூலம் எடுத்து நமக்கு இந்த அதிசயத்தை காட்டுறாங்கன்னா, உனக்கு வல்லப அசைவ நாவல வச்சு படைச்சாச்சே, அந்த அசைவை கொண்டு நீ மட்டையான நாதத்தை தானே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிற, அதுக்கு பேரெல்லாம் பேச்சு இல்ல. உன்னுடைய பேச்சானது செயல் நிறைந்த பேச்சாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கத்து கொடுக்கறதுக்காக அந்த நீதி உடலை ஆதியானது எடுத்து நமக்கு எப்படி பேசணும் அப்படிங்கிறத அவங்க கத்து கொடுக்கறாங்க. அப்போ இத பத்தி அந்த தெய்வம் அவர்கள் அந்த திருமேனி எடுத்து வர்ற அந்த அதிசயத்தை பத்தி வான்மதி குரல் திருவாக்கியம் எண் 114 தெய்வம் அவங்க நமக்கு வெளிப்படுத்துறாங்க.
ஆண்டவர்கள் ஊன் உறக்கமில்லாத ஒருவனே என்று உலகமெல்லாம் பயபக்தியோடு ஓதி தோத்தரித்து வருகிறார்களே, அது யாரை நினைத்து அவ்வாறு ஓதி வணங்குகிறார்கள்? அரூபத்தில் இருக்கும் கடவுளை நினைத்துத்தானே. ஆம், ஊன் உறக்கமற்றவர் கடவுள் என்றால், ஊனும் இல்லாமல் உறக்கமும் இல்லாமல் பல ஆண்டுகளாக அவை இரண்டும் இல்லாமல் போய் மனித சட்டையில் உள்ள ஒரு உருவானது இம்மண்ணுடை பரப்பில் உலவிக் கொண்டிருந்தால் அத்திருவுருவை என்னென்று சொல்லுவது? அது யார்? கடவுள்தான். அப்போ அந்த கடவுள் அவதாரம் எடுத்து ஊன் உறக்கம் இல்லாத ஒருவராக நமக்கு இடையில நடமாடிட்டு இருந்தாங்களே, இது உங்கள் அறிவுக்கு சரி என்று தோன்றுகிறது அல்லவா? ஆம், இவ்வாறான திட்டமான அடையாளத்துடன் காண்முளை ஆதிக்கு முன் ஆதி மீதி ரூபகம் தாங்கி வந்துள்ளதைத்தான் திரை விலகி வருகும் இவர் நேரம் தன்னில் தெரிய வைக்கும் காரணங்கள் துந்துமியில் பறைவீரிட்ட நிச்சயங்கள் அத்தனையும் பார்க்க வரும் முனிவர் நவநாத சித்தர் கரைதனிலே இவர்களெல்லாம் உடலெடுத்து தவம்பூரிந்த சுதந்திரத்தை தானாள விரைந்திடுவார் சோதி இவர் தரிசனைக்கே விவரிக்க ஆதி என்ற நாமம் இன்னாள் என்று ஜீவ மந்திரத்தில் புசுண்டர் பிரான் அவர்கள் தீர்க்க தரிசனமாக கூறியுள்ளார்கள். அப்போ அந்த பாக்குறவங்க எல்லாம் யாரு? இந்த தரிசனத்தை பார்த்தவங்க எல்லாம் யாரு? முனிவர் நவநாத சித்தர்கள் தான் நாம எல்லாரும். அனாதியாக இருந்தது உசும்பி ஆதியாக வெளியானது எத்தனையோ கற்பகோடி காலங்களுக்கு முன்னல்லவா? ஆம், இவ்வளவு காலம் அரூபத்தில் இருந்த அந்த ஆதி இன்று ரூபம் எடுத்து வந்து விட்டது. ஊனுறக்கம் இல்லாதது பரம்பொருள், அதுவே ஆதியாகிய கடவுள். அதுவே ஆதியாகிய கடவுள் என்பது எல்லோரும் அறிந்தது தானே. ஆம், ஊனுறக்கம் இல்லாமல் மனித கோலத்தில் ஒரு திருவுரு இருந்தால் நிச்சயமாக அது ஆதியின் தேவ திருமலி ஒரு தானே. தெய்வம் அவங்க அப்படித்தான் இருந்தாங்க. ஊன் உறக்கமே கிடையாது அவங்களுக்கு. அப்படி இருந்தா அது சாதாரண மனுஷனால் அப்படி இருக்க முடியுமா? அது தேவ திருமலி உருத்தானே. ஆம், நெடுங்காலமாக அரூபத்தில் நின்று சர்வ வல்லமை கொண்டு சர்வத்தையும் படைத்து ஆட்சி செய்து வந்த அதுவே உருவெடுத்து தலையுக தவ விளைவேறி பூமிக்கு வந்தால் அதன் வல்லமை அரூபத்தில் இருந்ததை விட குறைவாகவா இருக்கும்? இறைவனே ரூபம் எடுத்து வந்துட்டாங்க. ரூபம் எடுத்து வந்ததால அவங்களுடைய வல்லமை குறைஞ்சா போகுது. அந்த வல்லமை கொண்டுதானே நமக்கு இவ்வளவும் கற்றுக் கொடுத்தாங்க. வேற யாராலையும் இதெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியுமா? அது செய்ய நினைத்தது எதுவாக இருக்கட்டும், அதை அத்தேவ ரூபம் பூரண வெற்றி துலங்க செய்து முடிக்காதா? நிச்சயம் செய்தே முடிக்கும். சர்வத்தையும் மிதித்து ஏறி அடக்கி ஆளுகிற யமனே அத்திருமேனியரின் கையடக்கமாகி இருக்கிறானே. அதற்கு நிரூபணையாக அவர்கள் ஏற்றுக்கொண்ட தேவ மக்கள் 10 பரிசுத்த அடையாளங்களுடன் மரண சந்திப்பில் அடக்கமாகிறார்களே, இது எல்லாமே அதிசயம்தான். அவங்களை சந்தித்தது அதிசயம். அவங்க கையகப்பட்டு அந்த 10 அடையாளங்களுடன் அடக்கமாகிறது அதிசயம். இந்த அருங்காரண செயல் 28 சதுரயுகங்கள் நடந்தாகி விட்டதாக விஷ்ணு புராணம் கூறுகிறது. அந்த அளப்பெரும் நெடுங்காலத்தில் இந்த பூமியில் எப்போதாவது நடந்ததா? இல்லை. ஆகவே இந்த கலிக்கடையில் இந்த உத்தியோகன கானகத்தில் மேற்சொன்ன அதிகாரண அற்புதங்களுடன் காண நிற்பவர்கள் யார்? ஆதியேதான் என்பதற்கு சிறிதனும் சந்தேகம் உண்டா? இல்லை. உணவே தேவையற்று போன மனு உடலுடன்
உங்கள் கண்ணேர் உலாவிக் கொண்டிருக்கிற தேவ ரூபத்தின் நாவை நாவு என்ற பழைய பெயரில் சொல்லலாமா? அப்போ நம்மளுடைய நாவு தான் நாவா இருக்கு, அவங்களுடைய நாவை நாவு அப்படிங்கிற பேர்ல சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அதைத்தான் வேதாந்த மகத்துக்கள் ஆதியின் நாவு, வேத நாவு, அருள் நாவு என்று குறிக்கிறார்கள். சர்வத்தையும் ஆட்டி படைக்கும் தவப்பேற்று வல்லபம் கொண்ட நாவு ஆயிற்றே அது. அதை உண்டுறங்கும் மனுக்களின் நாவுகளோடு ஒன்றாக வைத்து பேசக்கூடாது. நம்ம நாவோடு சேர்த்து அவங்களுடைய நாவை ஒன்றாக வச்சு பேசலாமா? இதெல்லாம் அழிஞ்சு போற என்னென்ன விஷயங்களோ பேசி கொண்டிருக்கிற நாவாக இருக்குதே. அவங்களுடைய நாவு வேதத்தை தவிர வேற ஒண்ணும் பேசாதே, அருளை தவிர வேற ஒண்ணும் பொழியாதே. அது வேதனா, அது அருள்னா, அது ஆதியம்னா. அந்த வேத நாவு நினைத்து கடலை திடலாக ஆகு, திடலை கடலாக ஆகு என்று ஆக்ஞையிட்டால் அவ்வாறு அவை ஆகாது. தடைபட்டு ஒரு நொடி நேரம் இருக்குமா? அவங்க சொன்னா நடக்கும். அவங்க சொன்னபடிதான சந்திர சூரியன்ல இருந்து இந்த உலகம் எல்லாமே இயங்கி கொண்டிருக்கு. அவங்களுடைய வாக்கு கட்டுப்பட்டுத்தானே இந்த அண்டரண்ட சராசரங்களும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப அவங்க கடலை திடலாகுன்னா அது ஒரு நிமிஷத்துல ஆயிடுமே. நிச்சயம் அப்படி ஆகியே தீரும். அது எண்ணி ஏவிய மாத்திரத்தில் எதுதான் நடக்காது, சர்வமும் நடக்கும். இவ்வண்ணம் உங்கள் கண்முன் காரண காரிய நிரூபணை செயல்களோடு விளங்கி நிற்பதனை எடுத்து பேச உங்களுக்கு ஏன் வரவில்லை என்று தெரியுமா? அப்போ இந்த செயலை தான் நம்ம தினமும் எடுத்து பேசணுங்கிறாங்க நம்ம தெய்வம். ஏன் வரல உனக்கு அப்படின்னு தெரியுமா? நம்ம பேச தயங்குனா அதுக்கு என்ன காரணம் தெய்வம் சொல்றாங்க. ஊன் ஆசை வழியே இன்னும் உழன்று கொண்டிருக்கும் நாவாக உங்கள் நாவு இருப்பதினால்தான் நேரில் கண்டு அனுபவித்து வரும் இந்த அதிமகோன்னத தெய்வீக அருட்செயலை பேச வரவில்லை. அப்போ உனக்கு பேச வரலைன்னா இன்னும் ஊன் ஆசையிலே நீ போற. ஊன்னா அந்த உன் ஆசை திங்கிறதுக்கே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற தவிர இந்த அருளை பத்தி பேசுறதுக்கு பயன்படுத்தல. அப்போ அந்த ஊன் ஆசையிலேயே திங்கிறதுக்கே நாக்க பயன்படுத்தாம நாம இந்த பேசுறதுக்கும் பயன்படுத்தணும் அப்படின்னு நமக்கு அறிவுறுத்துறாங்க. இத்தனை சதுர்யுகங்களாக இந்த அகப்பேறு பெருங்காரண அதி அற்புத விரிப்பானது இந்த அலங்கிருதத்துடன் எங்கேயாவது புழங்கி இருக்குமா? இப்ப நம்ம இதுவரைக்கும் இந்த சதுர்யுகங்கள் எத்தனையோ யுகங்கள் வந்து போயின, காலங்கள் வந்து போயின. திரேதாயுகம், கிரேதாயுகம், துவாபர யுகம், எல்லா யுகமும் வந்து போச்சு. எந்த யுகத்திலாவது இந்த செயல் இவ்வளவு விளைவேறி விரிந்து நடந்ததா அப்படின்னா இல்ல. வந்த எந்த ஒரு மனுத்தலையின் செவியாவது புதுமையாகிய தொண்டு பழமை மூல காரண காரிய செயல்களின் ஆதிக்க உதய பூரிப்பினை கேட்டிருக்குமா? இதுக்கு முன்னால வந்த யுகங்கள்ல இருந்த மண் தலைகள்லாம் இந்த வார்த்தையை கேட்டிருக்காது. மனுமுளை தோன்றிய காலம் முதல் இதுநாள் வரை பூமி கண்டறியாத அழியா வரங்கள் அனைத்தும் நல்கும் கதிமோட்ச காருண்ய அமலாட்சி இப்போது இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் சிகரமாக ரூபமெடுத்து வந்துள்ள ஆதியே உருமகால யுகத்தவம் முடித்து திரை விலகி நீங்கள் தரிசிக்க எழுந்து வருகிற வசந்த நேரமும் வந்தாச்சு. அல்லாவை நேருக்கு நேர் பார்ப்போமா என்று முகம்மது சர்வரே ஆலநபி அவர்களை கேட்டதற்கு, ஆம், அல்லாவை நேருக்கு நேர் பார்ப்பீர்கள். பூரண சந்திரனை எப்படி பிரத்யட்சமாக காண்கின்றீர்களோ அப்படியே அல்லாவை காண்பீர்கள். இதனை சிறிது சந்தேகிப்பவர்கள் தள்ளுபட்ட கடையர்கள் ஆகுவார்கள் என்று அருளி செய்தார்கள். இது அவர்களுடைய சுத்த வாக்கியமாகிய அதீது குட்டூசியினிடத்தில் காணப்பெறுகிறது. அத்திருமேனி வாக்கானது நிச்சய நிரூபணையோடு விளங்கி நிற்பதை தரிசித்த எமது அனந்தாதி தேவர்களாகிய மீட்பு குல மக்களின் தலைகள் சாமானிய தலைகளா? அப்போ அதை எதை தரிசிக்கணும்னு இங்க சொல்லியிருக்காங்க? அவங்க ரூபத்தை தரிசிச்சவங்கன்னு இங்க கொடுக்கல, அவங்க வாக்கை தரிசிச்சவங்க. அப்போ இன்னைக்கு கூட நாம வாக்கை தரிசிச்சுட்டுதான் நம்ம பேச தொடங்குறோம். அப்போ அந்த வாக்கை தரிசிக்கிறவங்க எல்லாருமே மீட்பு குல மக்கள். அவர்களுடைய தலைகள் சாமானிய தலைகள் அல்ல. என்ன பாக்கியம் திரண்ட தலைகளாக அவை என்ன பெற வேணும்? இப்போ நம்முடைய தலைகள் எல்லாம் என்ன, இந்த உலக மக்களோட தலையை வச்சு பார்க்கும்போது நம்ம தலை என்ன பாக்கியம் திரண்ட தலையாக இருக்கணும்? நீங்கள் உண்பது, குடிப்பது, ருசித்து அனுபவிப்பது முதலாகிய அனைத்தும் மனதின் செயல். நீ இந்த மனத்தின் செயல்லே இருக்கிற. நீ என்ன செஞ்சாலும் சாப்பிட்டாலும்
நீ என்னெல்லாம் அனுபவிச்சாலும் இந்த உலக காரியங்கள்ல நீ ஈடுபடுறதெல்லாம் உன் மனத்தினுடைய செயல். ஆனால் உண்டதை சீரணிக்க செய்து சத்தை தேகத்திற்கு ஊட்டியும் அசத்தை பிரித்து வெளியேற்றியும் இரவு பகலாக உதவி செய்வது வருவது அறிவின் செயல். இந்த ஒரு உண்ணுகிறது வரைக்கும் மட்டும்தானே நம்ம வேலை. அது இந்த தொண்டைக்கு கீழே இறங்கின உடனே அது என்ன வேலை நடக்குது, அதுல சக்தி எங்க போகுது, அசக்தி எங்க போகுது, அதை யாரு உள்ள இருந்து பிரிச்சு அனுப்புறா, இதெல்லாம் நமக்கு தெரியுமா? அதுக்குள்ள ஒருத்தவங்க இல்லாம இந்த காரியத்தை செய்ய முடியுமா? கடவுள் இல்லைன்னு பேசுறானே, எல்லாம் இயற்கைன்னு சொல்றானே, இந்த வேலையை செய்யறது யாரு உனக்குள்ளாக உட்கார்ந்துக்கிட்டு? அறிவின் செயல். அறிவாகார ரூபகராக ஒருத்தர் உள்ள உட்கார்ந்துகிட்டுல இந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இத்தேவ ரகசியம் உலக மக்கள் யாருக்கும் தெரியாது. மனத்தின் செயல் முழுதும் இல்லாமலே போய் அறிவு சொரூபராக விளங்குகின்றவர்களுக்கே உணவு தேவையில்லாமல் போகிறது. அப்போ உணவே தேவையில்லைன்னு ஆகும்போது நம்ம இந்த மனத்தின் செயலே இல்லாம அறிவின் செயலாக ஆகியோம். அப்படி நம்மளால ஆக முடியாது. உணவே தேவையில்லைன்னு நம்மளால ஆக முடியாது. இறைவனுக்கு மட்டுமே தான் முடியும். அப்போ அவங்கதான் அந்த மனத்தின் செயலே இல்லாமல் முழுமையான அறிவு ரூபகராக இருக்கிறாங்க. நாம அவங்கள சார்ந்து இருக்கும்போது மெல்ல 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 மெல்ல, அதனாலதான் ஊனை குறை, உறக்கத்தை குறை, முற்றிலும் நீக்கு அப்படின்னு சொல்லல. அவங்க குறைச்சி வா, மனதின் வழியாவே செயல்படாத அறிவின் வழி வா அப்படின்னு நம்மளுக்கு எடுத்து காட்டுறாங்க. உலகத்தில் உள்ளவர்கள் என்னென்னத்தையோ பற்றி எவ்வளவோ பேச்சு நுணுகி பேசுகிறார்களே, அவை எல்லாம் ஜீவனுக்கு வேண்டிய பேச்சாகுமா? இப்ப இந்த அதிசய வல்லப அசைவுகளை இந்த மனிதனுடைய நாவில வச்சு படைச்சாங்களே, அதை வச்சு என்னென்னமோ பேசுறானே. வேடையில ஏறி வகை வகையா ராகரங்கமா பேசுறான், என்னென்னமோ எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி பேசுறாங்க. அதெல்லாம் உன் ஜீவனுக்கு ஏதாவது பிரயோஜனப்படுமா? படவே படாது. அது ஜீவனுக்கு வேண்டிய பேச்சே இல்லை. ஊன் உறக்கமற்ற தெய்வ திருமேனி சுருதிப்பிரான் நாவிலிருந்து வெளியாகும் பேச்சுத்தான் சர்வ வேத அருட்சியின் கூரோங்கி திகழும் செயல் நிறை பேச்சு. அப்போ யாருடைய பேச்சு? அந்த செயல் நிறைந்த பேச்சு. அந்த திருமேனி தாண்டி வந்தாங்களே அந்த பிரான் அவர்களுடைய பேச்சு தான் செயல் நிறை பேச்சு. இந்த வேதனாவே சர்வஜ்ஞ வல்லப வரமாதி வரங்களின் செயல் அனைத்தையும் பூட்டு மனம் விசிறிக் கொண்டிருக்கும் அருள்நாவு. இந்த அருள்நாவா நாமளும் மாறுறதுக்கு தான் நாம முயற்சி செய்யணும். நாம வெறும் சாப்பிடுறதுக்கு மட்டும் பயன்படுத்தாம இந்த தேவ பேச்சு, இந்த வேத பேச்சுக்களை பேசி உன் நாக்குல இதெல்லாம் ஒட்ட வச்சுக்கோ. ருசியை மட்டும் ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்காத. ஒரு ருசியை சாப்பிட்டோடனே அந்த ருசி இன்னும் என் நாக்குல ஒட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஒட்டிக்கிட்டே இருந்து பிரயோஜனம் இல்லை. அது உன்னை அழிவுக்குத்தான் கொண்டு போகும். உன் மூல மந்திரத்தை உன் நாக்குல ஒட்ட வை, இந்த வேத வார்த்தைகளை உன் நாக்குல ஒட்ட வை. அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க தெய்வமோர்கள். இந்த வேதனாவே சர்வஜ்ஞ வல்லப வரமாதி வரங்களின் செயல் அனைத்தும் பூத்து மனம் விசிறிக் கொண்டிருக்கும் அருள்நாவு. வீண் மனுவை யமன் கைப்படா ஈசனாக ஆக்குகின்ற கனக வைப்பங்கிருந்து நடனம் செய்யும் கமலநாவு. வீணாக போற மனுஷனை ஈசனாக ஆக்குறதுனா அது எவ்வளவு சக்தி படைச்ச நாவாக இருக்கணும். என்ன அறிவுல இருந்தோம் நாமளும் இந்த உலக மக்களோட, எந்த ஒரு கீழ்த்தனமான அறிவுல இருந்து தெய்வம் அவங்க இன்னைக்கு எந்த ஒரு மேல்தரமான அறிவுக்கு நம்மளை கொண்டு வந்திருக்காங்க. நம்மளை அப்படியே ஈசனாக மாத்துறது. நரனா இருந்த உன்னைய கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி மக்களாக்கி, மக்களை தேவராக்கி, தேவரை ஈசனாக்குற அளவுக்கு கொண்டு போறதுன்னா அது எப்படிப்பட்ட வல்லமையாக இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த நடனம் செய்கின்ற கமலநாவு. ஏதுமே யாதும் ஓதும் புராதன ஆதியின் திருமலி நீதியின் நாவு என்று நீங்கள் எல்லோரும் திட்டமாக தெரிந்து கொண்ட நாள் இது. இத்தனை நாள் தெரிஞ்சுக்கலைனாலும் இன்னைக்கு இத திட்டமாக தெரிஞ்சுக்கோ. அப்போ இந்த திருவாக்கியத்தில் அந்த திருமேனியின் வாக்குதான் நிச்சய நிரூபணையோடு விளங்கி நிற்பதை, அந்த திருமேனியுடைய வாக்கை தரிசித்த மக்கள் தான் அனந்தாதி தேவர்கள் ஆகிய மீட்பு குல மக்கள். அவர்களுடைய தலைகள் சாமானிய தலைகள் அல்ல. அது என்ன பாக்கியம் திரண்ட தலையாக இருக்க வேணும். அப்போ வாக்கைத்தான் நாம தரிசிச்சோம். இதுல தெய்வம் அவர்கள் வாக்கை தரிசித்த தலைகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால வாக்கை இன்னைக்கும் தரிசிச்சா அவங்களும் மீட்புக்குடைய தலைகள் தான். தெய்வம் அவங்க கூட அவர்களுடைய வாக்குடலை நோக்கியே பாட்டையாவை பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க, இணையிலா உன் வாக்கு உடலை நோக்கியே பணம் மனைவி பதியலாம் இழந்து விதிகதியும் நீ என விளைந்தது விமலா
அப்போ வாக்கைதான் தரிசிக்கணும் நாம. அந்த வாக்கை தரிசித்த மக்கள் யாவருமே அந்த அதிசய காலத்தில், இந்த அதிசய பூமியில், அந்த அதிசய சந்திப்பு நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களே. அப்போ அந்த அற்புத அவர்களுக்கு அந்த வேதனா நடத்தும் அற்புத செயல் என்ன? அந்த வேதனாதான், அந்த அருள்னாதான், அருளான வார்த்தைகள், அற்புதமான வார்த்தைகள் பேசுறாங்க. அப்படி பேசுகிற அந்த நாவினுடைய செயல், அதனுடைய செயல் என்னவாக இருக்கிறது? அது அற்புத நாவு நடத்துற செயல்னா அந்த செயலும் அற்புதமாகத்தானே இருக்கணும். அந்த செயலை பற்றி நம்முடைய தெய்வம் அவர்கள் கோடாயுதக்கூர் சாலை தமிழ் அப்படிங்கிற திருவாக்கியத்துல அந்த நாவு பேசுறதுக்கு ஒரு ஆயுதம் வேணும் அல்லவா? அந்த ஆயுதமாகத்தான் தமிழ் இருக்கிறது. அந்த தமிழ் இந்த உலக மக்கள் பேசுகிற தமிழ் அல்ல, அது சாலை தமிழாக இருக்கிறது. அந்த சாலை தமிழ் என்கின்ற ஒரு வாளை கையில் ஏந்தி எல்லாரும் நெஞ்சகத்தில் இருக்கிற அந்த யமபட ரத்தத்தை பிடுங்கி எரிகிறது அவர்களுடைய செயலாக இருக்கிறது. 69 ஜாதியை சேர்ந்த மக்களை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று வாழச் செய்கிறது. சென்ற வயதையெல்லாம் இந்த மக்களுக்கு மீட்டு தருகிற வல்லபத்தை உடையதாக இருக்கிறது அவர்களுடைய தமிழ். அவர்களை நாம முதல்ல சந்திக்கும் போது என்னவாக நினைப்போம்? முதல்ல அந்த நாவினுடைய, அந்த சாலை தமிழினுடைய அந்த வல்லபம் தெரியாத போது அவங்கள ஒரு 5.5 அடி உயர மனிதராகத்தான் பார்ப்போம். ஆனா அந்த வல்லபம் தெரிஞ்சா பிறகுதான் அவங்களுடைய அந்த விஸ்வரூப தரிசனைய நாம பார்க்க முடியும். அப்போ அந்த சாலை தமிழ்ல அவங்க நடத்தி வர்ற அந்த அற்புத அதிசய செயல் என்ன என்ன அப்படின்னு தெய்வம் அவர்கள் எடுத்து காட்டுறத நம்ம பார்ப்போம். கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 45 சாலை தமிழ். யமபட ரத்தம் என்னும் இருட்பிடிப்பை எவருடைய நெஞ்சகத்திருந்தும் பிடுங்கி எரியவல்ல எம்முடைய மெய்வழிச்சாலையின் ஏற்றமிகு கல்வியே தமிழாகும். தமிழானது அவ்வளவு கூரோங்கிய பேரொளி மந்திரவாளாக திகழ்வது இங்குதான். எல்லாரும் தமிழ் தமிழ் தமிழ்னு என்னென்னமோ செய்யறாங்க, தமிழுக்காக மாநாடு அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனா அந்த தமிழானது கூரோங்கிய மந்திரவாளாக தெய்வம் அவர்கள் கையில இருக்கும் போதுதான் அது திகழுது. இந்த வார்த்தைகளை யாராலாவது பேச முடியுமா? ஒரே சூரியன் ஓடிக்கொண்டிருக்கும் உலகீரே, மாற்று சூரியனுக்கு கதியற்ற உலகீரே, நாம் வசிக்கின்ற இற்றையின் நகல் உலகத்தை வெளிச்சமும் இருளும் கலந்துற்றன போன்றே யாமும் அவ்வாறே வெளிச்சமும் விழிப்பும் உறக்கமும் கலக்கப்பெற்று வருவதில் உறக்க நாடகமே அதிகமாக நடித்துக் கொண்டு வருகிறோம். இது வர வர மிஞ்சி இப்படியெல்லாம் யாராலையாவது பேச முடியுமா இந்த தமிழ் வார்த்தைகளை? மயூர கவனத்துவச மௌனரக பிரகாச கமலஸ்த கூட கமலசைனாதி உலா பிரம்மஸ்த கூட அப்படிலாம் யாராலையாவது எடுத்து பேச முடியுமா? இந்த வார்த்தைகள் எல்லாம் தமிழ் வார்த்தைகள் தானா? இப்படியெல்லாம் தமிழ்ல வார்த்தைகள் இருக்கான்னு நம்ம ஆச்சரியப்படும்படியான அந்த கூரோங்கிய வாளாக இருக்குது தெய்வம் அவரோட கையில அந்த தமிழ் என்கிற வாள் போகும்போது. தமிழின் முழு பலமும் திரண்டெழுந்து வீறு கொண்டு விளங்குவது இங்குதான். இது மிகையல்ல. தமிழின் பலத்தை உள்ளது உள்ளபடியே சொல்லுகிறோம். இங்கல்லாமல் வேற எங்காவது தமிழ் யாருக்காவது ஏதாவது தந்திருக்கிறதா? தமிழ் தமிழ்னு வாய்க்கிலேயே பேசுறாங்களே, அவங்களுக்கு அந்த தமிழ் ஏதாவது பலன் தந்துட்டா? நமக்கு என்ன பலன் தருது அது? இங்கே அது அரியவற்றுள் அரியதாகிய சாவாவர வாழ்வை எளியவர்க்கும் எளிதாக தருகிறது. சாவாவர வாழ்வுங்கிறது லேசானது இல்ல, அரியவற்றுள் எல்லாம் அரியது. அது பெறுவதற்கு அரியவற்றுள் அரியதான மனிதர் எல்லாம் தேர்ந்தெடுக்கல. எளிய மனிதரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ யாரா இருந்தாலும் சரி, படித்தவரா இருந்தாலும் படிக்காதவரா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் பணக்காரரா இருந்தாலும், நீ எந்த மனித ரூபம் எடுத்து வந்தா போதும், எல்லாருக்கும் அந்த சாவாவர வாழ்வை அந்த தெய்வம் அவருடைய சாலை தமிழ் வழங்குகிறது. தனங்களுக்கெல்லாம் பெரிய தனமும் ஆற்றலுக்கெல்லாம் பேராற்றலும் மதிப்புக்கெல்லாம் பெருமதிப்பும் ஆகிய சாவாவரம் ஒரு பாடும் இல்லாமல் வந்து வாய்க்கிறது என்றால் ஒரு மனிதனுக்கு வேற என்ன வேண்டும்? இதை தவிர வேற என்ன வேண்டும் இந்த உலகத்துல? சாவாவர வாழ்வு கிடைக்குதுன்னா அதை தவிர வேற என்ன பெருசாக இருக்கு இந்த உலகத்துல? எல்லா மதிப்பும் எல்லா பலமும் யமனுக்குள் அடக்கம் தானே. அளவு கடந்த வல்லபங்களை எல்லாம் மிகவும் அனாயாசமாக தூக்கி விழுங்குகின்ற மகா கொடிய அமளி மிகுந்த வல்லபம் அல்லவா யமனுடைய வல்லபம். யமனுடைய அந்த மூர்க்கமான பலத்தை முறியடித்து மக்களை தேவர்களாக்கி சாவாவரம் தருவதே சாலை தமிழ்.
யமன் எமது கையடக்கம் என்ற அமலாண்மை தவவரவான எம்முடைய தனி புலமை மந்திரவாளே சாலை தமிழ். இந்த வேலிக்கு வெளியே ஒருவன் கவி சக்கரவர்த்தியாக இருந்தாலும் புவி சக்கரவர்த்தியாக இருந்தாலும் தமிழ் அவனுக்கு தன் காலை காட்டுகிறது அல்லது முதுகை காட்டுகிறது, அவ்வளவுதான். ஆனால் இந்த எல்லையில் தான், எம்மிடத்தில் தான் அது தன் முழு அழகையெல்லாம் காட்டி முடிவிலா முத்தி நடனம் செய்கிறது. தமிழ் தமிழ்னு வாய்களே பேசுறாங்க உலகத்துக்கு. லேசா தமிழ் காலை காட்டும், முதுக காட்டும். முழு அழகையும் யாருக்கிட்ட காட்டுது? தெய்வம் அவர்கிட்ட தான் காட்டி அந்த அழகை நாம தான் தரிசிக்கிறோம். ஜாதி மதங்களின் தீராத கொடும்பகையின் ஆறாத கோர நெஞ்சை முறித்து எரிந்து தெய்வீக சைவ அலங்காரத்தில் சீரோங்க பிறப்பித்து 69 ஜாதி மக்களை பல்லாயிரக்கணக்கான மக்களும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று வாழ வைக்கிறது சாலை தமிழ். அது மட்டுமா, அது எல்லா வேத மறைகளின் வட்ட பூட்டையும் எட்டி திறக்க வல்ல திறவுகோலாக இருக்கிறது. அப்புறம் இந்த மக்களுக்கெல்லாம் போன வயதையெல்லாம் மீட்டு தருகிற ஒரு சிரஞ்சீவி வல்லபமாக அது இருக்கிறது. இன்னும் இந்த தமிழினுடைய வல்லபத்தை நாம சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு வல்லபம் நிறைஞ்ச இந்த தமிழானது யாரு கையில இருந்தா, தமிழ் இவ்வளவு வல்லபம் நிறைஞ்சிருக்கு. ஒரு வாழ் கூர்மையான வாழ் தான். அந்த வாளை எடுத்து பயன்படுத்த தெரிஞ்சவங்க பயன்படுத்தினாதானே அதனோட பலன் கிடைக்கும். ஒண்ணுமே வாளை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாதவங்க கையில போனா அது பயன் தருமா? ஒரு இசைக்கருவி இருக்கு அப்படின்னா அதை எப்படி மீட்டணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க மீட்டுனா அதுல இருந்து வகை வகையான ராகரகமான சப்தங்கள்லாம் வெளியாகும். அந்த இசைக்கருவினா என்னன்னே தெரியாதவங்களை இதை மீட்டுங்க அப்படின்னா கண்டபடி அமுக்குவானே, அதுல ஒண்ணுமே கண்டபடிதான சத்தம் வரும். அப்போ அந்த வல்லபம் நிறைஞ்ச இசைக்கருவியா இருந்தாலும் அதனுடைய திறமை மீட்டுறவங்க கையில தானே இருக்கு. அதுபோல தமிழ் இவ்வளவு வல்லபம் நிறைஞ்ச கூரோங்கிய வாளாக இருந்தாலும் அதை எடுத்து பிரயோகிக்கிறவங்க கையில தான் அது வல்லபம் இருக்கிறது. அப்ப அதுதான் தெய்வம் அவர்கள். அது இப்பொழுதுதான் வந்த தமிழா, எப்பொழுதும் இருந்ததா, என்றென்றைக்கும் இருந்த அதே ஆயுதம் தான் இப்போது இந்த போடு போடுகிறது. இந்த தமிழ் எப்பயோ இருந்ததுதான். அதை யாரு அந்த கரெக்டா மீட்ட தெரிஞ்சவங்க வந்தாங்க? தெய்வம் அவர்கள் தான் அதை கரெக்டா அந்த இசைக்கருவியை மீட்ட தெரிஞ்சு அந்த தமிழ்ங்கிற வாளை எப்படி பிரயோகப்படுத்தணும்னு தெரிஞ்சு எல்லாம் அதை கையில் எடுத்து வீசுபவரின் வல்லபம் தான் என்று இப்ப தெரிகிறதா? வல்லபம் தமிழ்ல இல்ல, வல்லபம் அந்த கையில எடுத்து வீசுறவங்க கிட்ட தான், அவங்க கையில தான் அந்த வல்லபம் இருக்கிறது. அப்போ இவ்வளவு வல்லபம் நிறைஞ்ச அந்த வார்த்தைகளை நமக்கு தினமும் தெய்வம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. அப்போ இந்த தமிழ்ங்கிற தேவரதத்தை எத்தனை பேர் நடத்தி வந்தாங்க? அவங்க எல்லாம் நடத்தி வரும்போது இது கொடையடிச்சிருக்கு. ஆனா தெய்வம் அவர்கள் தான் அந்த ஓரூருளை தேவரதத்தை வீரமிக்க வெற்றி தமிழில் யாவரும் வியக்கும் வண்ணம் இன்னமும் ஓட்டி வருகிறோம். அன்னைக்கு அவங்க ஓட்டி முடிக்கல, இன்னமும் ஓட்டி வந்துட்டு தான் இருக்காங்க. நாம அவங்களுடைய அந்த தேவர இன்னைக்கு அவங்களுடைய அந்த வார்த்தையை தானே நம்முடைய நாட்டு பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ இன்னமும் தெய்வம் அவர்கள் அந்த தேவரதத்தை ஓட்டி தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ எந்த காலத்திலயாவது யாருமே ஒரு கொடி போட்டு இந்த மாதிரி எக்காலம் ஊதி துந்துமி நாதம் எழுப்பி பேரிகை அடித்து வானுயர கொடியேற்றி இந்த மாதிரி இந்த மெய்காரியத்தை நடத்தல. தெய்வம் அவர்கள் வந்த காலத்துலதான் இந்த மாதிரி கொடியேற்றி எக்காலம் ஊதி துந்துமியின் அசைந்த நாதம் எழுப்பி பேரிகை அடித்து வானுயர கொடியேற்றி வையகத்தோரை வாருங்கோ வாங்கோ என்று கூவி அழைத்த வண்ணம் இருக்கிறது. இன்னும் வர்றவங்களா வாங்க வாங்க வாங்கன்னு அழைத்த வண்ணமாக இருக்குது. உண்மை இவ்வாறு இருக்க புராண புழுகையெல்லாம் சரளமாக அள்ளி வீசி போன முயல் தான் பெரிய முயல் என்பார்கள். அப்போ எமது சாலை தமிழ் இதுவரை செய்துள்ள அற்புத அதிசயங்களைத்தான் இவ்வளவு நேரம் சொன்னோம். இன்னும் அது செய்ய போவது எவ்வளவோ உள்ளது. அதை சொன்னால் உன் காது கொள்ளாது. அப்போ இவ்வளவு நேரம் அந்த ஒரு தெய்வம் அவர்களை இந்த அவ்வளவு அந்தாண்ட அதிசயத்தெல்லாம் படைச்ச அந்த அதிசய ரூபகரே ரூபம் எடுத்து வர்றது ஒரு அதிசயம். அவர்கள் அந்த மக்கள் சந்திக்கிறது அதிசய காலத்துல வாழ்ற மக்கள். அவங்க செய்யற அந்த செயல் என்னென்ன அதிசய செயல் அப்படின்லாம் நாம பார்த்தோம். அப்போ
இந்த செயல் அதிசய செயல்ல ஒரு ஒரு செயலாக போன நாளையெல்லாம் மீட்டு தருவேன் அப்படின்னு தெய்வம் அவங்க இந்த வாக்கியத்துல நமக்கு எடுத்து சொன்னாங்க. ஒரு போன நாளை நமக்கு இப்போ போன நொடி போச்சு அப்படின்னா போனது தானே, அதை யாராலையாவது மீட்டு தர முடியுமா? இன்னைக்கு காலையில 10 மணியை திரும்ப கொண்டு வா அப்படின்னா யாராலையாவது கொண்டு வர முடியுமா? இப்ப நான் இந்த வயசுல இருக்கிறோம்னா இதுக்கு முந்தி இருந்த அந்த இளமை காலத்துக்கு நான் திரும்ப போகணும்னா போக முடியுமா? ஆனா தெய்வம் மீட்டு தரேன்னு சொல்றாங்களே. ஒரு நாள் வயதை கிரயம் கொடுத்து வாங்க முடியுமா? சூரியன் உதயகிரியில் தோன்றி அஸ்தகிரிக்கு போகிறதே அந்த ஒரு நாளின் கிரயம் என்ன? ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு இவன் மூக்கில் 21,600 சுவாசங்கள் ஓடுகிறதே, அந்த ஒரு நாளை உன்னுடைய பணம் எல்லாவற்றையும் கொடுத்தாலும் சம்பாதிக்க முடியுமா? முடியாது. ஆனா தெய்வம் அவங்க அப்படிப்பட்ட நிகமத்தான வஸ்துவை நீ இந்த புலன்கள் வழியாக, இந்த புலன்கள் உன்னை சதி செய்கிற இந்த சதி புலன்கள் எல்லாம் வெறிகொண்ட மனத்தை வாகனமாக கொண்டு எங்கெங்கயோ திரிஞ்சு உன் வயசை தினமும் அழிச்சுக்கிட்டு இருக்கியே, அப்படிலாம் அழிச்சிட்டு நீ கடைசியா வந்தா கூட உனக்கு அந்த வயசையெல்லாம் மீட்டு தாரேன்னு சொல்றாங்களே, அது என்ன ஒரு அதிசயம்? புலன் வழி பற்றியோடி போக்கியன் வயதை எல்லாம் நலந்தர மீட்டி தந்தன் நாளினை அடியேன் மீண்டும் புலன்வழி அழித்திடாது புண்ணியம் தனக்கே ஈட்டன் கலந்தவாய் திகிரி வேந்தே அதிசயம் ஆயிதென்னே. என்ன அதிசயம்! ஒரு நாள் வயசை வாங்க முடியாது. உன் போன நாளையெல்லாம் மீட்டு உன்னை கொண்டு போய் திரும்ப நீ அந்த இளமை காலத்துல எப்படி இருந்தியோ அங்க கொண்டு போய் வச்சு. ஏன் அப்படின்னா இந்த ஞானத்துக்கு நாத வல்லபம் தான் வேணும். வயசாக வயசாக நாத வல்லபம்லாம் போயிடும். ஆனா தெய்வம் அவர்களை சார்ந்து இருந்தா எந்த வயசுலயும் அந்த நாத வல்லபம் போகாது. அந்த இளமையில எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கும். அப்போ நாம நேற்று கூட பார்த்தோம், இந்த மனித சட்டையை போட்டுக்கொண்டு பறவை, ஊர்வனங்கள், காளி என்னப்பட்ட இந்த மிருக இனங்கள் இதெல்லாம் ஊர்ந்து திரியுது அப்படின்னு பார்த்தோம். ஆனா அதே மனித சட்டையை மாட்டிக்கொண்டு அதிசய படைப்பெல்லாம் படைத்த அந்த இறைவன் இந்த மனிதனுடைய ரூபத்தில், இந்த மனிதனுடைய நாவில் அதிசய வல்லபங்களை எல்லாம் வைத்து படைத்த அந்த இறைவன், அந்த வல்லப அசைவு எப்படி இருக்க வேண்டும், உன் வல்லப செவி எதை கேட்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க அவங்களும் ஒரு மனித சட்டை போட்டுக்கொண்டு வந்ததுதான் அதிசயாதி அதிசயம். அந்த அதிசயாதி அதிசயம் அந்த மனித ரூபத்துல என்னென்னமோ வந்துச்சு. பறவை, ஊர்வனம், காளி எல்லாமே வந்தது. ஆனா அந்த ஈசனே மனித ரூபத்துல வந்தாங்களே, அது என்ன ஒரு அதிசயம்! மனிதரிலும் பறவையுண்டு, விலங்குண்டு, கல்லுண்டு, மரமுண்டு, மனிதரிலும் நீர்வாழும் ஜாதியுண்டு, அநேக குல மனிதருண்டு, மனிதரிலும் மனிதருண்டு, வானவரும் மனிதர் போல் வருவதுண்டு, மனிதரிலே பிறப்பறுக்க வந்ததுவே அருமை என வகுத்தோர் முன்னோர். அப்போ இப்படி மனித சட்டையை மாட்டிக்கொண்டு ஈசனே உருவெடுத்து அவங்கள சந்திச்சா அந்த மக்கள் என்ன பாக்கியம் திரண்ட தலைகளாக இருக்கும். அப்படி அவங்கள சந்திக்கும் போதுதான் அதுதான் தேவ பிறப்பாக இருக்கிறது, அதுதான் பிரம்ம வித்தை செயலாக இருக்கிறது. அப்படி அவங்கள சந்திச்சிட்டா உன்னுடைய அங்க குலங்கள் எல்லாம் மாற்றி வைக்கப்படும். உன்னுடைய கண் முந்தி இருந்த கண்ணா இருக்காது, அது வேற கண்ணாக வரும், தெய்வ கண்ணாக வரும். உன் செவி தேவ செவியாக வரும், தேவ உணர்ச்சியாக வரும், தேவ உயிராக வரும். அதுக்கு பேர் தான் புதிய ஜீவன். இப்ப இருக்கிற ஜீவன் இல்ல. அவங்கள சந்திச்சினா உன்னுடைய ஜீவன் புதிய ஜீவனாக மாறிவிடும். உன்னுடைய வாக்கு தேவ வாக்காக வரும், எல்லாமும் தேவ கருவியாக மாறிவிடும். அப்போ இதத்தான் தெய்வம் அவங்க அதென்ன நீ இந்த உலகத்துல சம்பாதிக்கிற மதிப்பு அதென்ன அரைக்கால் படி உப்புக்கு கூட ஆகாது, சோத்துக்கு போட்டுக்க கூட ஆகாது. ஆனா தெய்வமோர்கள் நமக்கு கொடுக்குறாங்களே இந்த கருவிகளை எல்லாம் மாற்றி, அதுதான்
ஒரு அபரூப செயலாக இருக்கிறது. இந்த தேவ செயலானது அபரூப செயலாக இருக்கிறது. இப்போ இந்த அபரூப செயல்தான் அதிசயங்கள் எல்லாம் கண்டு அஞ்சுகிற ஒரு அதிசயம். இந்த அதிசயத்தான் தெய்வம் அவர்கள் பாட்டையர் பிரான் அவர்கள் காட்டும் போது அந்த அதிசயத்தை கண்டதை தெய்வம் அவங்க எப்படி சொல்றாங்க, இன்னும் இவைபோல் அனந்தம் பெயர்கள் பூண்டிருக்கும் புட்பகந்தி விருட்சத்தின் அடியிலே போய் நின்று கொண்டு வேர் மேலும் தலைகளுமாக இருக்கின்ற அந்த அருங்காரண ஆச்சரியமும் கண்டார்கள். அப்போ அந்த பாட்டையர் பிரான் அவர்கள் காட்டும் போதுதான் அவங்களுக்கு அந்த அருங்காரண ஆச்சரியமும் கண்டாங்க. அப்போ அந்த அருங்காரண ஆச்சரியம் அப்படிங்கிறது என்ன? வேர் மேலும் தலைகளுமாக இருக்கின்ற அந்த கற்பகத்தரு என்னும் குருபெருமான் அவர்கள் தூலமெடுத்து வருகிறது தான் ஆச்சரியத்திலெல்லாம் மேலான ஒரு ஆச்சரியம். அதுக்கு பேருதான் கற்பகத்தரு, காயகற்பம், கருநெல்லி, இன்னும் இவை போல் அனந்தம் பெயர்கள் பூண்டிருக்கின்ற அந்த கற்பகத்தரு. அப்ப அந்த கற்பகத்தரு என்னும் அருங்காரண ஆச்சரியமே ஆச்சரியத்திலெல்லாம் தலை சிறந்த ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்தை கண்ட மக்களே, அவர்களுடைய தலைகளே பாக்கியம் திரண்ட தலைகள். நம்முடைய தலைகள் எல்லாம் அந்த அருங்காரண ஆச்சரியத்தை தினமும் வாக்கு ரூபத்தில் சந்தித்து அந்த அபரூப செயலை, அந்த பிரம்ம வித்தையை தினமும் பழகி கொண்டிருக்கிற பாக்கிய தலைகளாக நம்முடைய தலைகளை எல்லாம் நம்முடைய தெய்வம் அவர்கள் ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த பிரம்ம வித்தையை நமக்கு நாளும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் அந்த அதிசய ரூபகரை அவர்களுடைய பொன்னடி போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்திப்பேரூரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.